அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கள் அனைத்தும் தோல்வியடைந்து விட்டதாக புகழேந்தி கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று தெரிவித்தார். எஸ்ஐஆர் குறித்து அதிமுகவினருக்கு போதிய புரிதல் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், எஸ்ஐஆர் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் தெரியாது என்றும் விமர்சித்தார். பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக ஒரு இடத்துலையும் ஜெயிக்காது. டெபாசிட்டுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கணக்கிலே வச்சுக்காதுங்க. திரும்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் தான் ஆரம்பித்தேன். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கும். இல்லை, ஒருங்கிணைகிறது இனிமேல் கஷ்டங்க. பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார், இவங்களும் யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் திமுகவுக்கு போகிறாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. பல கட்சிக்கு சென்று விடுவார்கள். இன்னும் விஜய் அது மாதிரி ஸ்டெப்பில் போனால் இன்னும் மோசமாக போகும். ஆனால் என்ன நடக்கும்னா, ஒரு கட்சி காணாமல் போவதற்கு இவர்களெல்லாம் காரணமாக ஆக்கி விடுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு உயிரை கொடுத்து காத்து வளர்த்தார்களோ அது பாதிக்கப்படும்.